ஓகே. கவிமுன்றில் இரண்டாவது கலந்துரையாடல் எது கவிதை வெயில் சாருக்கு பிறகு நான் எப்படி கவிஞரானேன் என்ற இரண்டாவது கவிதை அனுபவ பகிர்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல வழக்கம் போல தமிழ் தாய் வாழ்த்துடன் இந்த நிகழ்வை நாம் தொடங்குவோம். காப்பியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, தலைவளர்த்த தமிழகத்தின் தலை தமிழரோடு பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்று மின்னுலகில் புரட்சி வருபவளே. செவ்வியலின் இலக்கியம் இந்த புற்காலம் சேர்த்து வைத்தையுள் வழக்கில் செம்மா அந்த அழகழகாய் மழையும் புதியவழி புலங்கடந்து அடிகடந்து நிலவரம்பின் கடை கடந்து கோமகளாய் தமிழகனும் கொலுவிருக்கும் தமிழனங்கே. நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நிலராட்சி தொடரும், நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நிலராட்சி தொடரும். நிலை குறையாச்சும் மொழியே நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. ஓகே. ஸோ நிலை பெற நீ வாழியவே. நமது அருமை கவிஞர் திரு முத்துராசா குமார் அவர்கள் நம்முடன் இப்பொழுது இணைந்திருக்கிறார். அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் 1992 மதுரை சோழவந்தானில் சேர்ந்தவர். சாரி, யாரோ அட்மிட் பண்ண. ஓகே. ஸோ தென்கரையை சேர்ந்தவர். ஈத்து சிறுகதை தொகுப்பு அவருடையது 2021 வந்தது. அதற்கு முன்னால் நீர்ச்சுழி மற்றும் பிடிமண் அப்படிங்கிற 2 கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. அதற்கு பிறகு இப்போ மிக குறுகிய காலத்துல வெளிவந்த கழுமரம் என்பது இன்னொரு சிறுகதை தொகுப்பு. ஸோ இந்த நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த நீர்ச்சுழி மற்றும் பிடிமண் 2 கவிதை தொகுப்புகளும் பெரும்பாலும் பாலியம் சார்ந்த கவிதைகளையும் நீருடனான வெவ்வேறு வகை உறவுகளையும் பற்றிய கவிதைகள். ஸோ இவர் எப்படி கவிதைகளை அணுகுகிறார், இவர் எப்படி கவிஞர் ஆனார் அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி எனக்கு இவரை யார் அறிமுகப்படுத்திருங்கிறத சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், ஆசைப்படுறேன். ஸோ நான் தமிழகத்துக்கு போயிருந்தப்போ ப்ரொஃபஸர் டாக்டர் ரவீந்திரன் கோபாலன் அவரை சந்திச்சேன். ஸோ அவருடைய மாணவர் அப்படின்னு சொல்லி ஐயா திரு முத்துராசா அவர்களை அவர் எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். ஸோ இந்த வேளையில திரு முத்துராசா அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தின ப்ரொஃபஸர் ரவீந்திரன் கோபாலன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவரை ரவீந்திரன் சாரை எனக்கு அறிமுகப்படுத்தின இயல் பதிப்பக தோற்றுனர் பொன்கோவில் அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நான் எப்படி கவிஞரானேன் சொல்லுங்க சார் முத்துராசா ஐயா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? தெளிவா கேக்குதா? கேக்குதுங்க சார், எனக்கு கேக்குது. சரி சரி. முதல்ல மலேசியா இயல் மன்றம் அதனுடைய கவிமுன்றில் தலைப்புல இப்படி ஒரு கொடுகையை தயார் செஞ்ச நண்பர்கள் எல்லோ பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த நேரத்துல என்னுடைய அன்பிற்குரிய பேராசிரியர் கோபாலன் ரவீந்திரன் ஐயா உள்ளிட்ட உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள். ஆஹ் நான் நான் எப்படி கவிஞர் ஆனேன் அப்படின்ற அந்த கேள்வியை கேட்ட உடனே நிறைய நினைவுகள்லாம் அப்படியே அடுக்கடுக்கா கண்ணு முன்னாடி வருது. ஆம், ஆனா என்னுடைய என்னுடைய பள்ளி பருவம் எல்லாமே வந்துட்டு நான் உள்ளூர்ல தான் படித்தேன். இளங்கலைக்கு மட்டும்தான் நான் ஊர்ல இருந்து மதுரைக்குள்ள வந்து படித்தேன். ஸோ வீட்டை சுற்றி தான் பள்ளி வாழ்க்கை நண்பர்கள் எல்லாமே இருந்தது. முதல் தலைமுறை பட்டதாரிகள்லாம் எங்களுடைய குடும்பத்தில். ஸோ அப்பா அம்மா தாத்தா எல்லா பேருமே அதுக்கு அடுத்து நாங்கள் தான் முதல் முறையாக நாங்கள் பள்ளி கல்வியே எங்களுக்கு அறிமுகம் ஆகுது. அவங்க முழுக்க வந்துட்டு ஒரு விவசாய கூலிகள் தான். தாத்தா வந்துட்டு ஒரு திராவிட கருத்தியல் தீவிர நம்பிக்கை உடையவர். அவருக்கு வந்துட்டு கல்வி மேல மிகப்பெரிய ஒரு ஒரு தாகம் இருந்துகிட்டே இருந்தது. நமக்கு கிடைக்காத கல்வி வந்துட்டு நம்மளுடைய பேரம்பேத்திகளுக்கு கிடைக்கணும்னு ரொம்ப ஒரு தாகமா இருந்தாரு. ஸோ அவருமே வந்துட்டு திராவிட இதழ்கள், முரசொலி மாதிரியான இதழ்கள தொடர்ச்சியா வாசிக்க கத்துக்கிட்டு தான் அவரு வாசிக்கவும் ஓரளவு எழுதவும் கத்துக்கிட்டாரு. எப்பவுமே கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ படிச்சுட்டு வயக்காட்டு வேலைகளுக்கு போக, வீட்டுக்கு வர மற்ற வேலைகள பார்க்க, மாட ஓட்டிட்டு போக இப்படிதான் இருப்பாரு. ஸோ அந்த சூழலுக்குள்ள தான் நாங்க வளர்ந்தோமே. வளர்ந்தப்போ அ பெருசா அதனுடைய தாக்கம் வந்துட்டு எனக்கு இப்பதான் உணர முடியுது. அவர் திட்டமிட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அதனுடைய தாக்கத்த நான் இப்ப திரும்பி பார்க்கும் பொழுது, அதுதான் அதிகமா எங்களுக்குள்ள தாக்கத்த செலுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அ 12வது 11, 12 அந்த மேல்நிலைக் கல்விக்கு போகும்பொழுது, அ எங்களுடைய தமிழ் ஆசிரியர் மகாலட்சுமி அவங்க பேரு. அ ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியருமே தனித்துவமா இருப்பாங்க. ஸோ அவங்க நடத்தக்கூடிய பாடங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு தனித்துவமாவும், மாணவர்களோட இன்னும் நெருக்கமாவும் இருக்கும். அப்ப அதுல வரக்கூடிய 2ஆம் தாள்கள் வந்துட்டு விரும்பி எழுதக்கூடிய ஒண்ணா இருக்கும். அதுல இருக்க அ ஹைக்கூ கவிதைகள், அ கதை எழுதுதல், இந்த இது எல்லாமே எல்லா மாணவர்கள் மாரி தான் நம்மளும் எழுதிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா, நமக்கு பெருசா ஒரு இலக்கிய வாசிப்பு பின்னணி உள்ள ஒரு குடும்பம், இல்ல வாசிப்பு பின்னணி உள்ள ஆட்கள் வழிகாட்டுதல், இல்ல இலக்கிய பின்னணி உள்ள குடும்பம், அவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு ஒரு வழக்கமான ஒரு கிராமத்து இயல்புல அதன் வாழ்க்கை போக்குல இருந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் சின்ன சின்னதா எழுதி என்னுடைய நண்பர் நாககுமார்ன்னு இருக்கான். ஸோ நண்பர்கள்ட்ட அத காமிப்பேன். அது கவிதையா என்னன்னே தெரியாது. எழுதி எழுதி காட்டுனது தான் 12வது காலகட்டங்கள்ல. அத அப்படியே விட்டாச்சு. அதுக்கு பின்னாடி அமெரிக்கன் கல்லூரியில தான் நானு பிசிஏ படிச்சேன். ஏன்னா முடிச்சுட்டு நேர் எதிரா பிசிஏன்ற ஒரு கோர்ஸ்க்குள்ள நான் போறேன். அம் அமெரிக்கன் கல்லூரியினுடைய அதனுடைய வரலாறு, பாரம்பரியம் எல்லாமே ஒரு தனித்துவமான ஒரு கலை, அரசியலுக்கு முக்கியத்துவமான உள்ள ஒரு கல்லூரி வளாகம் தான் அது. அங்கேயுமே பெருசா ஏன்னா நான் ஒரு வழிகாட்டுதல் இருந்திருந்தா, நான் ஒரு தமிழ் இலக்கியமோ, இல்ல ஒரு மற்ற பிரிவோ கூட எடுத்திருக்கலாம். நான் பிசிஏ தான் போய் எடுத்தேன். அதுக்கு பின்னாடி தான் அந்த கல்லூரியினுடைய வளாக அமைப்பு, அங்க இருக்கக்கூடிய தமிழ் துறை, ஆங்கிலத் துறையினுடைய கலை செயல்பாடுகள் இது எல்லாமே நான் தூரமா இருந்து தான் பார்ப்பேன். ஏன்னா, பெருசா எந்த ஒரு மேடை நிகழ்ச்சிகளோ, அப்படிலோ நான் கலந்துக்கிறாத ஒரு ஆள் தான் சிறு வயசுல இருந்தேன். ஆ கல்லூரி முடிக்கிற காலகட்டத்தில தான் அமெரிக்கன் கல்லூரியினுடைய நூலகத்துக்குள்ள எல்லாம் நான் போய் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, அப்பதான் அதுக்குள்ள போய் பார்த்து புத்தகங்கள் எடுக்கக்கூடிய இதெல்லாம் கிடைச்சது. அதுக்கு பின்னாடியுமே அத தொடர முடியல. ஏன்னா கல்லூரி முடிச்சாச்சு. ஒரு கொண்டாட்ட மனநிலையே கல்லூரி வாழ்க்கைய முடிச்சுட்டோம். அதுக்கு பின்னாடி ஊர்ல இருக்கும்பொழுது தான் வாழ்க்கை குறித்தான கேள்விகள், ஒரு கட்டத்தில கொண்டாட்டங்கள் முழுக்க நிக்கக்கூடிய தருணங்கள். ஏன்னா, ஒரு இளங்கலை முடிச்சுட்டு, அதோட உச்சகட்ட கொண்டாட்டத்தில நம்ம போயிட்டு, திரும்பி பார்க்குறப்ப எல்லாரும் நண்பர்கள் ஒரு ஒரு திசையில போயிருப்போம். அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாத ஒரு வெறுமையில இருந்திருப்போம். அப்ப உ உ மதுரைய தாண்டாம தான் நம்ம இருந்தோம். ஊர தாண்டியே மதுரைக்கு கல்லூரிக்கு தான் வர்றோம். அதுவும் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ண போறோம்னு நமக்கு தெரியல. திரும்பி பார்க்குறப்ப முழுக்க நண்பர்கள், கொண்டாட்டங்கள், ஊர் சார்ந்த வாழ்வில் இந்த அனுபவங்கள் தான் இருந்தது. அதன் பிறகு தான் ஆம் அமெரிக்கன் கல்லூரியிலேயே அ விஸ்காம் புரொஃபசர் கௌரின்னு சார் இருந்தாரு. அவர் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிய பத்தி சொல்லியிருந்தாரு. அப்புறம் காமராசர் பல்கலைக்கழகத்தில இதழியல் நானு அப்ளை பண்ணியிருந்தேன். அதுலயுமே என்னால போக முடியல.
அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண பின்னாடி தான் நான் சென்னைக்கு முதல் முறையா வந்து இதழியல் துறைக்குள்ள சேர ஆரம்பிக்கிறேன். நேர்காணல், நுழைவுத் தேர்வெல்லாம் முடிச்சுட்டு. அப்பவுமே சென்னையினுடைய வழக்கமான ஒரு 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 வாழ்க்கைக்குள்ள என்னால ஒட்ட முடியல. மதுரைக்கு போவதும், வருவதுமாவே 1 வருட காலம் முடிஞ்சிருச்சு. ஒரு நிலையற்ற தன்மையில தான் நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். எல்லா புறமுமே. எனக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்கவும் தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. அம் அதுக்கு பின்னாடி தான் எம்.ஏ. 2ண்ட் இயர்ல தான் ரெகுலரா காலேஜ் பெற ஆரம்பிக்கும் பொழுது, விகடன் மாணவ பத்திரிக்கையாளருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்வியல்ல இருந்து தான் நான் எழுதினேன். அது கிடைக்குமா, கிடைக்கலையான்னு தெரியல. ஆனா கிடைச்சிருச்சு. இப்ப சென்னையில மாணவ பத்திரிக்கையாளரா நான் வேலை செய்ய வேண்டிய நிலை. ஆனா திரும்ப நான் கல்லூரிக்கு வரும்பொழுது, எனக்கு என்னுடைய பேராசிரியர் ரவீந்திரன் தான் ரொம்ப பக்கபலமா, உறுதுணையா இருந்து, என்னுடைய வாழ்க்கை பின்னணி, என்னுடைய அனுபவங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அ தொடர்ந்து படிக்கவும், இதழியல் இதழியல் தாண்டி தமிழக அரசியல் குறித்து, தமிழக கலை இலக்கியம் குறித்து நெறைய திறப்புகள எனக்குள்ள குடுக்க ஆரம்பிச்சாரு. முக்கியமா துறையில இருந்த முற்றம் நாட்டார் கலைக்குழு. அது வந்துட்டு முழுக்க முழுக்க தமிழகத்துல இருக்கக்கூடிய நாட்டார் கலைகளின் வழியா ஒரு தொடர்பியல கத்துக்க வரக்கூடியது. அ அ அதுல வந்துட்டு பங்களிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த காலகட்டத்துல இருந்து தான் நெறைய எனக்குள்ள என்ன இருக்கு? முதல் நான் யாரு? அப்படின்ற நெறைய கேள்விகளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இன்னும் நான் தேடிட்டு தான் இருக்கேன். ஒரு ஒரு பதிலா எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ கட்டுரைகள்ல இருந்து நான் எழுத தொடங்குனேன். ஒரு செய்தி இதழியல் எழுத்து தான் என்னுடைய தொடக்கமா இருந்தது. முழுக்க அந்த 1 வருட காலம் ப விகடன்ல மாணவ பத்திரிகையாளரா இருக்கும் பொழுது, கவிதைகள் எழுத ஆரம்பிச்சேன். அம் அந்த கவிதைகளுக்கு வந்துட்டு என்னுடைய பேராசிரியரும், முற்றமும், முக்கியமா என்னுடைய பல்கலைக்கழக நண்பர்களுமே வந்துட்டு நெறைய ஊக்கம் அளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அத ஒட்டின புது கவிதைகள் வாசிப்பு, நவீன கவிதைகள் வாசிப்பு, ஒரு புறம் இதழியல் அதனுடைய வாசிப்பு, எழுத்து போய்க்கிட்டு இருந்தாலுமே, இன்னொரு புறம் புனைவுகள் சார்ந்த வாசிப்புமே நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பேராசிரியரும், நண்பர்கள் எல்லா பேருமே புறவயமாவும், அகமாவும் எனக்கு நெறைய பக்கபலமா இருந்தாங்க. ஒரு ஒரு திறப்புகளா வரும்பொழுது தான், நான் எத எழுதப் போறேன் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ நான் கடந்து வந்த மனிதர்கள், நான் நான் கடந்து வந்த அனுபவங்கள், அ அத வந்துட்டு இந்த சமகால சமூக இயங்கியலோட பொருத்தி பார்க்கும் பொழுது, நிறைய கவிதைகள் வர ஆரம்பிச்சது. ஆ நெறைய இதழ்களுக்கு, இணைய இதழ்கள், அச்சு இதழ்களுக்கு கவிதைகள் வெளிவர ஆரம்பிச்சுச்சு. ஒரு புறம் செய்தி கட்டுரைகள் வந்தாலும், ஒரு புறம் கவிதைகள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் சிறுகதைகள் எழுத ஆரம்பிச்சேன். என்னுடைய இதழியல் களப்பணி அனுபவங்கள்ல இருந்து நெறைய மனிதர்கள ஒரு ஒரு மனிதர்களையும் சந்திக்கும்போது அவங்களுக்குள்ள இருந்த வாழ்வியல வந்துட்டு நான் ஒரு புறம் இதழியல் கட்டுரை எழுதினாலுமே, அதற்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள வந்துட்டு நான் கண்டடையறதுக்கு எனக்கு புனைவுகள் பக்கபலமா இருந்தது. அதுக்கு கவிதைன்ற வடிவம் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய சுதந்திரத்த குடுத்தது. ஆ எது கவிதை, எது கவிதை இல்லைன்றத தாண்டி, ஆ என்னுடைய மனதுக்கும், என்னுடைய அனுபவத்துக்கும் டக்குனு நெருக்கமாகக்கூடியத வந்துட்டு நான் கண்டடைய ஆரம்பிச்சேன். ஆ இத எழுதுனா நம்ம போய் சேரும். இது எழுதுனா 10 பேருக்கு பிடிக்கும் அப்டின்ற மனநிலைக்கு நான் போல. முதல்ல எனக்குள்ள இருக்கக்கூடிய தவிப்புகள நானு இறக்கி வைக்கிறதுக்காக தான் எழுத ஆரம்பிச்சேன். அது அது நெறைய மக்களுக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதன் வழியா தான் நான் எழுத்தாளர் நரன் வந்துட்டு என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு பிடிமன் கொண்டு வந்தாரு. அடுத்து நீர்ச்சுழி. அடுத்து தொடர்ச்சியா ஒரு 4 வருடங்கள் படைப்புகள் வந்தது. சால்ட் ஆ பதிப்பகம். சால்ட் பதிப்பகத்திலிருந்து கொண்டு வந்தாங்க. 19ல பிடிமன் வந்தது. 20ல நீர்ச்சுழி வந்தது. 21ல ஈத்து சிறுகதைகள் வந்தது. இப்போ 22ல கல்மரம் கவிதை தொகுப்பு வந்தது. ஒரு ஒரு வருடமுமே நெறைய அனுபவங்கள், நெறைய நம்பிக்கைகள வந்துட்டு கவிதைகளையும், கதைகளையும் வாசிக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு குடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அ அவங்களுடைய அவங்களுடைய விமர்சனங்கள்ல இருந்து நான் நெறைய கத்துக்கிறேன். அ நெறைய இன்னும் என்னைய நானே கடக்கணும், என்னைய நானே உடைச்சு வெவ்வேற படைப்புகளுக்குள்ள போணும் அப்படின்றதுக்கு ஒரு தொடர்ச்சியான வாசிப்பையும், பயணத்தையும் கையில வச்சிருக்கேன். ஸோ இப்படிதான் கவிஞர் ஆனேன் அப்படின்றதுக்கு நானு ஒரு ஒரு எப்படி சொல்றது?
ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு விஷயமா நான் சொல்லியிருக்கேன். ஆமா. ஓகே, சிறப்பு, சூப்பர். நன்றி, நன்றி ஐயா. ம். அடுத்ததா வந்து எங்களுக்குள்ளார கவிதைகள் தொடர்பான கேள்விகள் ஏதாவது இருந்தா நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ முதல் ம். கேள்வி நானே ஆரம்பிச்சுக்கிறேன். ம். ஒரு 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 சரி. கவிதைய ஒவ்வொருத்தரும் அணுகிற முறை வந்து வேறு இல்லைங்களாண்ணா? ஸோ அந்த வகையில வந்து ம். நான் ஒரு விதத்துல அணுகுவேன். ம். நீங்க ஒரு விதத்துல அணுகுவீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க ம். உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்க கவிதைகளை எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க. ம். ம். அநேகமா ம். எனக்கு தெரிஞ்சு நம்மள எல்லாருமே வந்து அப்படிதான் கவிதை உலகத்துக்குள்ள வரோம் இல்லையா? ஆமா, ஸோ ஆமா. அப்ப நீங்க இப்போ 4 ம். நூல்கள் தொகுப்பு வெளியிட்ட ம். பிறகு, ம். ம். 3 ம். கவிதை தொகுப்பு, ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்ட பிறகு, இப்ப நீங்க ஒரு கவிதைய எப்படி அணுகுறீங்க ஐயா? ஆ, நான் முதல் முறையா அந்த எங்க ஊரு எங்க ஊர்ல இருந்த அந்த அரசு பள்ளியில எழுதி பார்த்த கவிதைக்கும், அப்ப வாட்ச் பார்த்த கவிதை எப்படி ஒரு 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 முதல் முறையா பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியத்தோட அணுகுறனோ, ஒரு ஒரு ஆர்வத்தோட அணுகுறனோ, ஏன்னா அடிப்படையில வாசகர் தான் என்னைக்குமே நம்ம எழுத்தாளர்ன்ற 2வது வாசகர் தான். அத நம்ம விடக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். முதல் முறையா நான் ஒரு கவிதைய வாசிக்கும்போது எனக்குள்ள இருந்த ஆச்சரியம், ஆர்வம் அது இன்னும் எனக்குள்ள குறையல. நான் குறையாம தான் நான் பார்த்துக்கிறேன். இப்பவுமே நான் அணுகுறது என்னன்னா, ஆ அந்த அந்த கவிதைக்குள்ள இருக்கக்கூடிய அதனுடைய வடிவமைப்போ, இல்ல அதனுடைய கட்டுமான முறைகளோ வந்துட்டு, என்னுடைய வாசிப்பு அனுபவத்துல அது 2வதா தான் நான் வைக்கிறேன். அதுக்குள்ள இருக்கக்கூடிய வாழ்வியலையும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு தவிப்பையும் தான் நானு முதன்மையா நான் எடுத்துக்கிறேன். அந்த விதத்துல நான் கவிதைகள அணுகுறேன். அது நவீன கவிதை அது எந்த இதா இருந்தாலுமே தான். அதன் பிறகு ஏன்னா எடுத்த உடனே ஒரு அறிவின் கொண்டு அத அணுகாம, அ ரொம்ப இயல்பா ஒரு 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 பாமரத்தன்மையோட தான் அந்த படைப்புகள நான் அணுகுறேன். பாமரத்தன்மையோட இயங்குற படைப்புகளே இவ்வளோ எஃபெக்டிவா அறிவாளி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறிவை வெளிக்காட்டுதுன்னா, அப்பா! ஓகே. ஸோ நானே பேசிட்டு இருப்பேன். தொடர்ந்து ம். நமது கவிதை குழுவுல இருக்கிற உங்கள மாதிரியே ஆரம்பிச்ச இடத்துல இப்ப நாங்கலாம் இருக்கோம். நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இப்ப நாங்க இருக்கோம். அந்த வகையில ஆ நீங்க யாராவது ஏதாவது கேள்வி கேட்கிறதா இருந்தா தாராளமா கேட்கலாம். ஐயா முத்துராசா அவர்களிடம். பிருத்திவி வணக்கம். பொன் கோகிலம் பேசுறேன். முத்துராசாவ வணக்கம். பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா எப்படி இருக்க? அக்கா வணக்கம்க்கா. நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது பல்கலைக்கழகத்துல என்னோட ஜூனியர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இப்போ ரொம்ப ஆமா. பெருமையா இருக்கு. அப்பயும் பெருமையா இருந்தது. ஏன்னா எல்லா நிகழ்ச்சிகள்லயும் குறிப்பா முற்றம் நிகழ்ச்சியில முத்துராசாவுடைய கவிதைகள் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஆஹா. தம்பியோட இந்த வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 8 ஆண்டுகள் நான் நினைக்கிறேன் தம்பி. அது ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சி. பிரமிப்பா இருக்கு. ஆமாங்க்கா. கடல் கடந்து இன்னைக்கு நீங்க நம்மளுடைய குழுல பேசுறது அப்படின்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா நம்ம ரவீந்திரன் சார் சொன்னதுதான். அதாவது என்னன்னா ம். இப்போ நீங்க எங்க தொடங்குனீங்களோ அங்க நம்முடைய இந்த மாணவர்கள் இப்போ இருக்காங்க. அப்போ ம். முதல் ம். முதலா நீங்க நம்மளுடைய பல்கலைக்கழகத்துல சாதாரணமாக ம். கவிதைகள் வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்து இந்த வெளி ம். உலகத்துல ஏன்னா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இடம் அது. ம். ம். விமர்சனங்கள் எல்லாம் பயங்கரமா வரும். இன்னொன்னு ஆமா. அல்லது ஆமா. தேடணும்னா தேடிருவாங்க. யார் இந்த பையன் அப்படின்ற மாரி தேடிருவாங்க. அப்படியாக ம். முதல்ல இந்த இந்த கூட்டுக்குள்ளேருந்து வெளியில வரும்போது அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும்ல. ஆமா. அது எப்படி அதுவும் முத்துராசாக்கு எப்படி அந்த தைரியம் வந்ததுன்னு தான் நான் யோசிச்சேன். அது வந்து நம்ம பசங்களுக்கு சொன்னீங்கன்னா, அது ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா இவங்க குழுல எழுதிட்டு இருக்காங்க, இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ம். முதல் ம். ஒரு கவிதைய வந்து ஒரு பதிவு செய்யறதுக்குன்றதுக்கு வெளியில கொண்டு வரணும். ஒரு முகநூல்ல பதிவு ம். செய்யறதுக்குன்னு ஒரு ம். ஒரு ம். தயக்கம் கண்டிப்பா இருக்கும். அத ம். நீங்க ம். எப்படி வந்து உடைச்சு வெளியில வந்தீங்க? அதுதான்க்கா. இப்ப முதல் முறையா நான் அ ஊர்ல சின்ன சின்னது எழுதிட்டு இருந்தப்போ, அது கவிதையா, இல்ல அது என்னன்னே தெரியாம தான் இருந்தோம். ஆனா, வழக்கம் போல நண்பர்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஊக்குவிப்பு குடுத்துட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அது வந்துட்டு ஒரு குருட்டுத்தனமான தெம்ப நமக்குள்ள எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம பல்கலைக்கழகம் வரும்பொழுது, அங்க இருக்கக்கூடிய நம்ம ரூம்லயோ, இல்ல ஹாஸ்டல்லயோ, இல்ல கேம்பஸ்லயோ வந்துட்டு நம்ம எழுதுறத நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிருவோம். அவங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கும். நல்லா இருக்குன்டுவாங்க. எப்பவுமே நம்மள வந்துட்டு ஊக்குவிப்பு செஞ்சுகிட்டே இருப்பாங்க. நம்ம சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஏன்னா அந்த மனநிலை ஒரு கவிதையாக்க துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கதையாக்க துடிச்சுக்கிட்டே இருக்கும்.
இது போக நம்மளுடைய அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பகிர்ந்துக்கிற நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு 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 கட்டத்துக்குள்ள இருந்து நம்ம அத பண்ணும்பொழுது, நமக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். அது ஒரு கல்லூரி காலம் முடிஞ்சு நம்ம வெளியில வரும்பொழுது ஒரு ஒரு கூட்ட விட்டு நம்ம மேல ஒரு உச்சி கிளையில இருந்து கூட்ட விட்டு கீழ குதிக்கிற மனநிலை தான் அது. அது இடையில நம்ம ரெக்கைய விரிச்சு ஒரு காயம் பட்டு கிளையில சிக்கி, கண்ணு போயி, ரெக்க பிஞ்சு, கால் உடைஞ்சு, திரும்பி தத்தி, அந்த நம்ம புண்ல நம்மளே எச்சிய தொட்டு அத ஆத்திக்கிட்டு, திரும்ப நம்ம பறக்க எத்தனிக்கலாம். அந்த அக்கா கேட்ட கேள்வி வந்துட்டு, அந்த அந்த கட்டத்த விட்டு நம்ம வெளியில வந்து ஒரு நம்பிக்கைய குடுத்தது வந்துட்டு அது இருந்ததுக்கா. அந்த அந்த சிக்கல்கள் இருந்தது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாரி நம்ம முடிச்ச பின்னாடி ஆளுக்கு ஒரு திசையில இருந்திருப்போம். அப்போ அதுக்கு அதுக்கு ஒரு நம்பிக்கைய குடுத்தது வந்துட்டு வாசிப்பு தான்க்கா. ஏன்னா, அது முடிச்ச பின்னாடி ஒரு ஒரு வருடத்துக்குமே நம்மளுடைய மனநிலையே மாறி இருக்கும் இல்லைங்களா? சமூகத்த பார்க்கிறதாகட்டும், நம்ம குடும்பத்த நம்ம பார்க்கிறதாகட்டும், நம்மள நம்மளே அணுகுறதாகட்டும், ஒரு 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 காலகட்டத்திலயும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கு. இப்ப வெளியில நம்ம வரும்பொழுது, ஒரு ஒரு கண்டிப்பா சோர்வுகள், ஆ நம்ம சரியா பண்றோமா, பண்ணலையா அப்படின்றது எல்லாமே இருக்கும். இப்பவுமே நான் வந்துட்டு ஒரு ஒரு இலக்க அடைஞ்சுட்டு, அந்த மேல நின்டு உங்களலாம் பார்த்து நான் கீழ சொல்றதா எடுத்துக்கிற வேணாம். நானுமே உங்களோட உங்கள பக்கத்துல உட்கார்ந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பயணமாக வேண்டியதா நான் பார்க்குறேன். நான் ஒரு முன்னாடி போயிட்டு உங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு வழி நடத்துறேன்ற ஒரு தொனியா எடுத்துக்கிற வேணாம். ஆ அந்த சோர்வுகள் வரும். ஆம், ஆ எப்படி சொல்றது அது? இலக்கியத்துல இதுதான் இலக்கியம், இதுதான் இலக்கியம் இல்ல, இதுதான் கவிதை, இதுதான் கதை அப்படின்றது எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா இங்க இங்க வந்துட்டு ஒரு ஒரு ஜனநாயக தன்மை வந்துட்டு இப்போ ஒரு சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி இங்க வந்திருக்கு. நம்ம எழுதுறோம். அந்த எழுத்துக்கு உண்மையா வேலை செய்றோம். அந்த எழுத்துக்குள்ள விஷயங்கள் இருந்தது, ஜீவன் இருந்ததுன்னா, கண்டிப்பா அது வந்துட்டு எவ்வளோ காயம்பட்டு, எவ்வளோ அடி வாங்குனாலுமே அதுக்குள்ள அந்த உயிர் இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா அது ஒரு ஒரு கட்டத்துல எந்திரிச்சிரும். நம்ம செய்ய வேண்டியது தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற வேண்டியது தான் இருக்கு. ஆ ஏன்னா ஒரு ஒரு நல்ல கவிதை எழுதிட்டோம். ஒரு நல்ல கதைக்கு கரு கிடைச்சிருச்சு. நல்ல ஒரு சிறுகதை எழுதி முடிச்சுட்டோம். நல்ல ஒரு நாவல் வாசிச்சோம். இல்ல நல்ல ஒரு சிற்பத்த பார்த்தோம். நல்ல ஒரு ஓவியத்த பார்த்தோம் அப்படின்றப்ப நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும் இல்லைங்களா? அத மட்டும் நம்ம தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் முக்கியமா பார்க்குறேன். அத வச்சுக்கிட்டாலே நம்ம அடுத்தடுத்து எழுதலாம். எழுதக்கூடிய விஷயம் வந்துட்டு நிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நன்றியா. அப்ப ரொம்ப நல்லா அழகா சொன்னீங்க. நன்றிக்கா. வாசிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாரு. அத தாண்டி ம். நமக்குள்ள இருக்கிற ரசனைய என்றும் அழியாம பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, 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 ஆமா. ஏன்னா நம்ம அடுத்தபடியா ஒரு இத வச்சு ஒரு 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 கவிதைய வச்சு நம்ம ஒரு ஏன்னா கவிதைய நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம், இல்ல ஒரு கதைய செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, அதே காட்டி குடுத்துரும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம நம்ம வந்துட்டு நமக்குள்ள நெறைய கேள்விகள் கேட்டுக்கலாம், பதில் சொல்லிக்கலாம். நம்ம அறிவின் கொண்டு நம்மள வந்துட்டு, நான் இப்படி, எனக்கு இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவின் கொண்டு நெறைய விஷயங்கள பண்ணலாம். ஆனா, ஒரு கவிதையோ, ஒரு கதைக்குள்ளேயோ வந்துட்டு அந்த எழுத்து காட்டிக் குடுத்துரும். அதுட்ட நம்ம விளையாட முடியாது இல்லைங்களா? அது வந்துட்டு எழுதி முடிச்சோனே அது நம்மள கையாள ஆரம்பிச்சுரும். "டேய் நீ வந்துட்டு என்னைய இப்படிதான் நீ ஹேண்டில் பண்ண. அப்ப நான் இப்படிதான் வருவேன்." அப்படின்றது அதுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஆசிரியர் அன்பரசி அவர்கள் கேட்டிருக்காங்க. விமர்சனங்கள் உண்மையிலேயே இலக்கியம் வர துணை புரிகின்றனவா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அ ஸோ உங்க என்னங்க கருத்து சொல்லுங்க. தோழர்? விமர்சனங்கள்? இலக்கிய விமர்சனம் உண்மையிலேயே இலக்கியம் வர துணை புரிகின்றனவா? அம் அது விமர்சனம் அப்படியே இலக்கியம் அப்படின்றதுல, எல்லா துறைகள்லயுமே அது இருக்கு. இப்போ அ எந்த கலை வடிவங்கள்ல ஒவ்வொரு வடிவத்துக்குமே ஒரு ஒரு விமர்சன பார்வைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆம். நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த விமர்சனம் ஏன்னா, விமர்சனம் ஒண்ணு மட்டும் தான் நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கிய வாய்ப்பா இருக்கும்னு நான் பார்க்கிறேன். அ கண்டிப்பா அது நம்மள மேம்படுத்துறதுக்கும், நம்மளோட படைப்புகள மேம்படுத்துறதுக்கும் விமர்சனங்கள் நிச்சயமா தேவ. அது எப்படியான விமர்சனம்?
அப்படின்றத நம்ம கணிக்க கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக விமர்சகர் சொல்லுவார், அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் இருக்கிறது ஆமா அப்படின்னு ஆமா சொல்ல வரீங்க. ஆமா ஆமா. ஏன்னா ஏன்னா நம்மளை நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ஒரு படைப்புல இருந்து இன்னொரு படைப்புக்கு போகும் பொழுது, ஏன்னா அது மக்களுக்காக தான் பண்றோம். எழுதி நம்மளே உள்ள வச்சுக்கிறதுல, எழுதி நம்ம ஒரு அச்சுதல்லையோ இணையதள்லையோ இல்லை நண்பர்கள்கிட்டயோ ஏன் நம்ம சமூக வலைதளங்கள்லயோ ஏதோ ஒரு வடிவத்துல பாட்காஸ்ட்லயோ இல்லை ஏதோ ஒரு இதுலயோ நம்ம போடுறோம். அது வரும்பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள அது என்ன மாதிரியான மாற்றங்களை பண்ணுச்சு, விமர்சனங்கள், அதுல அரசியல் பூர்வமான விமர்சனங்கள் இருக்கலாம், கருத்தியல் ரீதியானது இருக்கலாம், உள்ள பாடுபொருள் சார்ந்த விமர்சனங்களும் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். அந்த உரையாடலுக்கு நம்ம தயாரா தான் இருக்கும்னு நான் சொல்றேன். சில விமர்சனங்கள் வந்துட்டு அதுக்கு விலகி அதுக்கு விலகி வேற ஒண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அது அது நம்ம கடந்து போயிடலாம். ஓகே, புரியுதுங்க. சோ வேறு யாராவது ஏதாவது கேள்விகள் வைத்திருந்தீங்கன்னா தாராளமா கேட்கலாம். இருக்கிறதா உங்கள் கருத்து கேட்கிறாங்க. கண்டிப்பா அது படைப்பாளிக்கு யாரு சுதந்திரம் கொடுக்கணும்ன்றதான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அப்ப யார்கிட்ட இருக்கு, யாரு கொடுக்குறாங்க, நம்ம யார்கிட்ட வாங்க போறோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இங்க சுதந்திரம் இருக்கு. ஆனா அத அத ஒரு படைப்பு எழுதின பின்னாடி அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும் பொழுது ஒரு ஒரு அறத்தின் பார்வையிலும் ஒரு மனிதத்தின் பார்வையிலையும் அந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய படைப்பாளையும் பக்கட்டுமே நிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கு. இங்க சுதந்திரமும் இருக்கு. அதே ஆமா, அதே இன்றைக்கு இந்திய தமிழக அரசியல் சூழல்ல வந்துட்டு அது என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பா இந்திய சூழல்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு ஒரு கவிதைக்கோ இல்ல ஒரு ஒரு படைப்புக்கோ ஒரு ஒரு வழக்கு வரும் பொழுது, இல்ல அந்த படைப்பாளர் அச்சுறுத்தல் செய்யப்படும் பொழுது அதுக்கு என்னவான எதிர்வினை நம்ம செய்யறோம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, தாராளமா கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கவிதைகள்ல ரொம்ப எனக்கு பிரேக் ரொம்ப ஆகுது பிடிச்ச வாய்ஸ். ஹலோ, வணக்கம். இப்ப கேக்குது. ஓகே, எனக்கு ஒரு சின்ன நேர் விருப்பம் இருக்குண்ணா. சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதையை வந்து நான் இங்க அப்படியே சைட்ல போட்டு எடுத்து வந்திருக்கேன். சோ இத நீங்க வாசிச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறேன் நானு. அது உங்களுக்கு படுத்தலான் இருக்கேன். ஒண்ணே ஒண்ணு. ஹேங் ஆயிடுச்சு போல பிருத்திவி. நான் பேசுறது கேக்குதாக்கா இல்ல அண்ணா பேசுறது கேக்குதா? கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. ஓகே, வந்துருச்சு. ஓகே, எஸ், அந்த கவிதையை வந்து எங்களுக்காக நீங்க வாசிச்சு காட்டணும்னு நான் ஆசைப்படுறேன்னா. இது நீர்ச்சுழியில வந்த கவிதை. இது நான் வாசிக்கிறேன். ஆழியிலிருந்து பிரிக்கப்பட்ட நான் ரயில் மூஞ்சியில் மோதி தெரித்த எருமைகளின் எலும்புகளில் அணிகலன்கள் செய்து பிழைக்கிறேன். வழிபாட்டுக்கு சுறா கொம்பு, பாடலுக்கு அம்பா சொற்கள், வாசத்திற்கு சமுத்திர கவுள் நினைவுகளாக மட்டும் இருக்கின்றன. நினைவுகளையும் திருட வந்தால் காதுகுடையும் பஞ்சுமுனை குச்சியின் இரு துருவத்திலும் விளம்பு மூட்டி நெருங்க விடாது சிலம்பம் ஆடுவேன். எப்படி எப்படி இது எடுத்து வந்தீங்க? ரயில் மோதி எருமையின் எலும்புகளை செய்கிறது. என்கிட்ட இருக்கிறது நினைவு மட்டும்தான். அதையும் புடுங்க வந்துட்டேன்னா ஒரு பருத்தி குச்சி, ஒரு பஞ்சு முனை குச்சி எடுத்து
அதுதான் இந்த கவிதை வந்துட்டு எழுதும்போது இப்ப என்ன மாதிரி எழுதுறீங்க? கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பேராசிரியர் கூட வந்துட்டு பழவேற்காட்டுக்கு முற்றத்தோட மக்களுக்கான இதழியல் பயணம் போயிருந்தோம். அங்கேயுமே ஓகே. நண்பர்கள், பேராசிரியர் முன்னாடி வந்துட்டு இந்த கவிதையை தான் வாசிச்சேன் நானு. இந்த கவிதையை வாசிச்சுட்டு இந்த கவிதை பத்தின சின்ன கலந்துரையாடலும் நடந்தது அங்க. ஓ! நம்ம படிக்கும்பொழுது அங்க மக்களுக்கான இதழியல் பயணம், கடல் சார்ந்த பகுதிகளுக்கு நம்ம களப்பணி செய்ய போகும்பொழுது, அது சார்ந்த வாசிப்பு, அந்த மக்கள் கூட உரையாடுறது, ஒரு நெய்தல் நிலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள ஒரு கடலுக்கும், கடலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தன நான் வெளிய நின்று நான் பார்க்கிறேன். ஆனா, அது சார்ந்த களப்பணியில இருக்கும் பொழுது, அந்த அந்த உணர்வுகளோட நானு தொடர்பு கொள்ள விரும்பினேன். இப்ப அந்த காலகட்டத்துல எழுதின கவிதை தான் இது. ஹலோ? ஹலோ? நினைக்கிறேன் ஹலோ? பிருத்திவியோட லைன் வந்து ஹேங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ம். சரி, முத்து என்கிட்ட ஒரு என்னோட கேள்வி லைஃப்ல இருக்கு. அதாவது சொல்லுங்கக்கா. இப்ப ஓகே பிருத்திவி. அதாவது என்னன்னா, கவிதைகள் தான் உங்களுடைய ஆரம்பம்ல. அதுக்கப்புறம் சிறுகதைகள்ல எழுத அந்த அந்த காலகட்டம். ஆ ஆமாங்க. அந்த அந்த மனப்பிறழ்வு சொல்லவா? அந்த 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 பாதை மாற்றம் எப்போ? அதுக்கப்புறம் திரும்பி நீங்க ஆனா கவிதையும் நீங்க விடல. சிலருக்கு ஆமாங்க. வந்து ஒரே இடத்துல பயணிக்கிறது வந்து முழுமையான ஆற்றலா இருக்கும். இப்ப கவிதையில ம். முழு ஆற்றல கொண்டவங்க வந்து அடுத்த ஒரு அடிய எடுத்து வைக்க கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. குறிப்பா ம். சிறுகதை அப்படின்னும்போது. ஏன்னா ம். நம்ப அ ஒரு கவிஞராக உருவெடுத்துட்டோம் அப்படின்னும்போது, அடுத்த சிறுகதை ம். படைப்புகள் அப்படின்னும்போது, அது கொஞ்சம் தயக்கத்த ஏற்படுத்தும். ஆனா நீங்க ம். அதுலயும் உங்களுடைய பாதைய சரியா இதையும் அதையும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அழகா ம். நேர்கோட்டுல பயணிக்கிறீங்க. ஆனா ம். அந்த கவிதையில இருந்து தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. இந்த ஆமாங்க. சிறுகதைக்கு அடுத்த கட்டம் எப்படி வந்தது? ம். அதுதான்க்கா. அது இப்ப நம்ம கட்டுரைகள்ல தொடங்குனோம். அப்புறம் பார்த்தா கவிதைக்குள்ள நம்ம வந்தோம். அப்புறம் சிறுகதைகள் வந்தப்போ நம்ம ஒரு கவிதை தொகுப்பு போட்டுட்டோம். அடுத்து சிறுகதை தொகுப்பு, அடுத்து நாவல் அப்படின்ற எந்த திட்டமிடலுமே வைக்கலங்க்கா. அது தன்னியல்பா தான் நடந்தது. ஏன்னா, அந்த கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு சில கதைகள் எழுதியிருந்தேன். அதுவுமே இதழ்கள்ல வந்துட்டு இங்க பிரசுரம் ஆயிருந்தது. அது அத நான் எப்படி பார்த்தேனாக்கா, இந்த நம்ம இதழியல் படிக்கும் பொழுதும், அதுக்கு பின்னாடி ஃப்ரீலான்ஸா இப்ப நம்ம கட்டுரைகள் எழுதுறதுனால, வெவ்வேறு மனிதர்கள சந்திக்கிறோம். வெவ்வேறு இடங்கள பார்க்கும்பொழுது, அது நமக்குள்ள சேகரமாக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டுரையில வந்துட்டு, அவங்களுக்கு உண்டான விஷயங்கள வந்துட்டு, ஒரு 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 புனைவுத்தன்மை சிறிதளவு கூட இல்லாம, அந்த கட்டுரைக்கு உண்டான விதிகளோட அத நம்ம பண்ணிர்றோம். ஆனா, அந்த கட்டுரைகள் முடிச்ச பின்னாடி, அந்த சந்திச்ச அந்த மனிதனுக்குள்ள ஒரு விஷயம் ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அத வந்துட்டு நான் கவிதைக்குள்ளேயும், கதைக்குள்ளேயும் தான் பண்ண முடியுது. கதைக்குள்ள வந்துட்டு இது கவிதைக்குள்ள வந்துட்டு நான் என்ன வேணா நிகழ்த்தி காட்டக்கூடிய சுதந்திரம் எனக்கு இருக்கு. ஆ அ எப்படி சொல்றது? இந்த இத தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாம, ஒரு 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 சின்ன வடிவமா இருக்கக்கூடிய கவிதைக்குள்ள அசாத்தியமான விஷயங்கள நான் நிகழ்த்தி காட்டுறேன். அதே நேரத்துல ஒரு 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 பரந்த வெளி எனக்கு தோணுச்சு. இந்த ஈத்து எழுதிட்டு இருக்கும் பொழுது, ஒரு பரந்த வெளி எனக்குள்ள தோணுச்சு. நம்ம இதுல இதுல நிகழ்த்தி பார்ப்போமே இந்த உணர்வுகள, ஒரு சிறுகதை வடிவத்துக்குள்ள. அதே மனிதன் இதே கவிதைகளுக்குள்ள இருந்த மனிதர்கள் தான் அந்த கதைக்குள்ளயும் இருக்கிறாங்க. கதைக்குள்ள இருக்கிறவங்க தான் அந்த கவிதைக்குள்ளயுமே இருக்கிறாங்க. அத நான் பிரிச்சு பார்க்கல. அத விரிச்சு நம்ம சொல்லலாமே அப்படின்றப்ப தான் சிறுகதை எனக்கு தோணுச்சுங்கக்கா. பெருசா எனக்கு அது எந்த மாற்றமும் தோணல அது. ஆமா. அப்ப அப்ப நாவலையும் நம்ம அடுத்து எதிர்பார்க்கலாம். ஆமாக்கா. எழுதிட்டு இருக்கேன்க்கா 1. ஓ! எழுதிட்டு இருக்கீங்க. பரவாயில்லையே! ஆமா. ஆமாக்கா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் முத்து. ரொம்ப நன்றிக்கா. நன்றிக்கா. சிறப்பு. அடுத்தது யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? சாரி, என்னுடைய இன்டர்நெட் லைன் தான் மிஸ் ஆ. ஆனுச்சுன்னு நினைக்கிறேன். ம். ஸோ யாருக்காவது எதுவும் கேள்விகள் இருக்குதுங்களா? கவிதைகள் தொடர்பாக. தயா இருக்காரு பிருத்திவி. இங்க நான் நினைக்கிறேன் தயா கேள்வி கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. தயாஜன் இருக்காரா உள்ள? அண்ணன் பேசுற நிலைமையில இருக்கீங்களாண்ணா? வணக்கம், வணக்கம். இருக்கேன், கேட்டுட்டு வணக்கம். இருக்கேன். கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்தனால, இடையில ஒரு 10, 15 நிமிஷம் கேட்க முடியல. ஆ கேள்விகள் இல்லப்பா. இல்லைங்களா? ஓகே. ரொம்ப டயர்டா சாரி. ஓகே. அப்படி கேள்விகள் எதுவும் இல்ல அப்படின்னா,
இவங்க கேள்விகள் யோசிக்கிற வரைக்கும் நம்ம உங்களுடைய இன்னொரு கவிதையை பார்க்கலாம்ண்ணா. ஆ ஆ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை ஆ தான். துர்நாற்ற புகார் எல்லாம் கிடையாது இல்லைங்களா? ம் ம் மேனியில் இருந்து வெளியேறும் புகைக்குத்தான் என்னை தூர வைக்கின்றனர். நிலக்கரி என்ஜின் ஒரே ஒரு பெட்டியுடன் சிசுவிலிருந்தே என் உடம்புக்குள் முண்டுகிறது. உச்சியில் இருந்து கால்கள் வரை பயணிக்கும் என்ஜின் என் உடலை சுற்றுலா தலமாக்கிடும். பெட்டியின் பழுப்பு கால மனிதர்களை வேடிக்கை பார்த்தபடி இருப்பேன். தனிமை வாதையில் நான் இல்லை. இதன் இதன் பின்னணி தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படுறேன். இது இது அதுதான் அந்த முன்னாடி நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏன்னா கவிதைக்குள்ள வந்துட்டு நம்ம எப்பவுமே பல முகங்கள் நமக்குள்ள வந்து போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? திடீர்னு நம்ம வந்துட்டு ஒரு நமக்கு வெளியில இருக்கக்கூடிய சமூகத்தினோட கூறுகளை வந்துட்டு கவிதைகளாக்க முயற்சி செய்வோம். இல்ல இன்னொருத்தருடைய உணர்வுகளை நம்மதாக்கி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா கவிதையினுடைய ஒரு அழகிகளே அதுதானே. நம்மளை என்ன வேணா அந்த கவிதைக்குள்ள இறக்கி வைக்கலாம். நம்ம யார வேணா நம்மள மாத்தி உள்ள வைக்கலாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அப்பட்டமா இறக்கி வைக்கலாம். இந்த இதுல வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த கவிதை வந்துட்டு ஒரு ஒரு அகத்தோட தொடர்புடையதை தான் நான் பார்த்தேன். எனக்குள்ள வரக்கூடிய நிறைய உரையாடல்கள், அந்த கேள்விகளுக்கு நானே பதில் சொல்லிக்கிறேன். நானே என் கூட முரண்பட்டுக்கிறேன். நானே என் மேல கோவப்பட்டுக்கிறேன். நானே யாருக்கோ இன்னைக்கோ செஞ்ச ஒரு ஒரு சல்லித்தனமான விஷயங்களை இப்ப ஞாபகப்படுத்தி அவமானப்பட்டுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது ஒரு அக உரையாடல் தான் அந்த கவிதையை நான் பார்க்கிறேன். அந்த பழுப்பு கால வேடிக்கை மனிதர்கள் வந்துட்டு நான் தான். அந்த வேடிக்கை பார்க்கிறவனும் நான் தான். ஏன்னா என்னுடைய கைகள் வந்துட்டு ஒரு கவிதைக்குள்ள நான் இயங்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கைகள் வந்துட்டு வேற ஒரு ஆளை கை நீட்ட தோணல. மனம் மறுக்குது. கை நீட்ட இதுக்கு நீதான் காரணம், இதுக்கு நீதான் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. முழுக்க முழுக்க நான் தான். அந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல தான் நான் இருக்கேன். இந்த கதையில வரக்கூடிய மாதிரிதான் அந்த வேடிக்கை பார்க்கக்கூடியவனும் நான் தான். அந்த ரயில்ல போகக்கூடிய பழுப்பு கால மனிதர்களும் நான் தான். அது அது காலங்கள் கடந்த மனிதர்கள்ல நான் இருக்கேன். பழுப்பு கால மனிதர்களுக்கும் காலங்கள் கிடையாது. வேடிக்கை பார்ப்பவனுக்கும் கிடையாது. அதுக்குள்ள என்ன பேசிக்கிட்டேன் நானு? என்னை நான் திட்டுனனா? என்னை நான் வதச்சுக்கிட்டேனா? எனக்கு நான் சாப விட்டனா? அப்படின்றதுக்கு பதில் அதுக்குள்ள இல்ல. ஆமா. அந்த வடிவம் தான் தோழர். புரியுதுங்கண்ணா. சூப்பர்ண்ணா. ம். யாராவதுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஓகே, இன்னொரு கேள்வி வந்துருச்சு. திவ்யா பன்னீர்செல்வம், பேசலாம் நீங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க தோழர். அதாவது இப்போ வந்துட்டு நிறைய கவிதை வந்து மரபு கவிதை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா புது கவிதை. இப்போ வந்துட்டு நவீன கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான பார்வையில் வந்து கவிதைகள் எழுதப்படுது. ஆக இந்த நவீன கவிதைக்குள்ள வந்து நீங்க எப்படி வந்துட்டு நுழைந்தீர்கள்? உங்களுடைய என்ன சொல்றது, எப்படி வந்து நவீன கவிதை வந்துட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அதை வந்துட்டு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதுதான் தோழர். நம்ம எடுத்த உடனே நவீன கவிதை முயற்சி பண்ணி பார்க்கல நானு. நானுமே அதே மரபு கவிதையினுடைய வடிவங்கள், அந்த ஹைக்கூவினுடையது, எதுகை முனையினுடைய கட்டமைப்பு, நம்ம சங்ககால சொற்களை வச்சு செய்யக்கூடிய கவிதைகள் இப்படிதான் பண்ணது. அதற்கடுத்த காலகட்டங்கள் வந்துட்டு காலகட்டத்தோட நவீன கவிதைகளினுடைய மற்ற படைப்புகளை வாசிக்கும் பொழுது அதே ஆரம்பத்தில் எழுதி பார்த்த ஹைக்குள்ளேயும் அந்த மரபு கவிதை வடிவத்துக்குள்ளேயும் புது கவிதை வடிவத்துக்குள்ளேயும் ஒரு கரு இருக்கும் இல்லைங்களா? அதையும் நவீன கவிதைகளுக்குள்ள நான் எழுத வரும் பொழுது மற்ற படைப்பாளர்கள் எழுதிக்கிட்டு இருந்த அந்த கருவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதனுடைய சொல்முறை, அதனுடைய வடிவங்கள் எல்லாமே மாறி இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுல இருந்து எழுதி பார்த்துதான் நம்ம நவீன கவிதைக்குள்ள வர்றோம் இல்லைங்களா? நேரடியா நவீன கவிதைகளுக்குள்ள வரல. அது கிட்டத்தட்ட எல்லா பேருமே அதை கடந்துதான் நம்ம வந்திருப்போம். ஒன்னு எழுதி பார்த்து தான் நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் நானுமே வந்தேன். ஓகே, சூப்பர்ண்ணா.
அடுத்ததா ஏன்னா இங்க ஒரு காலமும் அந்த காலமும் ஒரு காலமும் அந்த காலத்தை ஒட்டின விஷயங்களுமே வந்துட்டு நம்ம மேலையும் தாக்கம் செலுத்தும் இல்லைங்களா? நம்ம மேல சமூகத்தின் மேல தாக்கம் செலுத்தும். நம்ம மேல தனிநபர் மேல தாக்கம் செலுத்தும். அந்த நிலம், அந்த நிலத்தினுடைய காலம், அத ஒட்டின அரசியல் சூழல்கள், அத ஒட்டின மனித உறவுகளுடைய தன்மை எப்படிலாம் வேறுபட்டு இருக்கு? உணர்வுகள் எப்படி வேறுபட்டு இருக்கு? எந்த உணர்வுகள் வந்துட்டு இந்த உணர்வுகள் இந்த காலத்துல எடுபடாதுன்னு சொல்லுவோம். இந்த காலத்துல இந்த உணர்வு எடுபடும்னு சொல்லுவோம். இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ நவீன கவிதைகளுக்குள்ள அது அது பயங்கரமா வேலை செஞ்சிருந்தாங்க. அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லைகள் கிடையாது. அன்பரசன் கை தூக்கியிருந்தீங்க. அன்பரசன், நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் அண்ணன். வணக்கம். என்னுடைய கேள்வி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு கவிஞர்களின் படைப்பு வந்து நமக்கு பிடிக்கும். அப்படி உங்களை அதிகமா படிக்க வச்ச, வாசிக்க வச்ச கவிஞர் யார்? அதாவது நமக்கு குறிப்பிட்டு ஒரு பேரை சொல்லிட முடியாது இல்லைங்களா? அதான் நம்ம நண்பர்கள் கூட உரையாடும் பொழுது கூட நான் சொல்லுவேன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் ஒரு கவிதை வந்துட்டு நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துட்டு அந்த ஒரு கவிதை கூடயே நம்ம வந்துகிட்டே இருப்போம். அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது. இந்த இதுதான் நம்மள எழுத வச்சுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்ப ஆரம்பத்துல சொன்ன மாரி, தாத்தா வந்துட்டு அவருக்கு பள்ளி கல்விலாம் கிடையாது. ஆனா அவர் வந்துட்டு அவர் பேரை மட்டும் எழுதி பழகியிருந்தாரு. அவருக்கு ஒரு 75 வயதுக்கு மேல ஆயிருச்சு. தீவிர திராவிட கருத்தியல் நம்பிக்கை கொண்டவரா இருக்கிறாரு. அவரு முரசொலி படிச்சு படிச்சு அவர் அதிகபட்சம் எழுத கத்துக்கிட்டது வந்துட்டு அவருடைய பெயர், ஊர், அவர் ஒரு சின்ன ஒரு ஃபோன் டைரி ஒண்ணு வச்சிருப்பாரு. நம்ம எழுதி தர்றோம்னு சொன்னா கூட அவருக்கு பிடிக்காது. பிழையோட அவர் தான் எழுதி 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 அந்த டைரிகளை வச்சிருப்பாரு. அது எப்பவுமே பாக்கெட்ல தான் வச்சிருப்பாரு. அத மற்றவங்க படிச்சா புரியாது அது. ஆனா அது அவருக்கு கரெக்ட்டா புரியும். நம்ம ஒரு முறையும் இப்பயுமே நான் அவர்ட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது, பாக்கெட்ல நெறைய பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல எடுத்து பார்த்தா நெறைய எழுதி வச்சிருப்பாரு. அ ஏதோ ஒரு ஊர் பேர் போட்டு பக்கத்து ஊர்ல அவருடைய நண்பர்கள் பேர் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அத பார்க்கும் பொழுது நமக்கு வேற ஒண்ணு கிடைக்கும் அது. அது அது எப்படி சொல்றது? வேற ஒண்ணுக்கு தள்ளும் நம்மள முன்னோக்கி. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு இதுவும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஓவியம் வந்துட்டு நம்மள வேற ஒண்ணுக்கு எழுத தள்ள வைக்கும். ஒரு சிற்பம், அதே மாரி ஒரு புகைப்படம், ஒரு நல்ல ஒரு புகைப்படம் வந்துட்டு நம்மள எழுத தள்ளும். ஒரு படைப்பாளரினுடைய ஒரே ஒரு ஒட்டுமொத்த புத்தகத்திலுமே ஒரு வரி நம்மள உலுக்கி எடுத்துரும். ஸோ இது மாறுதலுக்குரியது தான் அது. ஆமா. புரியுதுங்கண்ணா. அடுத்ததா சேட் பாக்ஸ்ல 2 கேள்விகள் வந்திருக்கு. அப்புறம் தயாஜி அப்படின்றவர் வந்து கை தூக்கியிருந்தாரு. சோ தயாஜி அண்ணன் கேள்வியை கேட்ட பிறகு நான் அந்த சேட் பாக்ஸ் கேள்விகளை கேட்கிறேன். தயாஜி அண்ணன், நீங்க பேசலாம். கவிஞருக்கு வணக்கம். வணக்கம். இது வந்து ஒரு முக்கியமான சந்திப்பா நான் கருதுறேன். உங்களை மாதிரியான சமீபத்தில் அதிகமா கவனத்தை ஈர்த்த படைப்பாளியோட ஒரு உரையாடலாக இருக்கட்டும், ஒரு பேச்சா இருக்கட்டும், அது இங்கு உள்ளவர்களுக்கு பெரிய திறப்பை கொடுக்கும். உங்க உரையாடலும் அதுக்கேற்றவாறு அமைந்தது. என்கிட்ட கேள்விகள் இல்லை, இருந்தாலும் ஒரு வாசகனா நான் தெரிஞ்சுக்கிட்ட உங்க படைப்புல இருந்து சில விஷயத்த உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அது உங்களுக்கு இன்னும் உத்வேகம் கொடுக்கும். தான் ரசிச்ச ஒரு படைப்பாளிகிட்டே நான் சொல்லிட்டேன் தெரியுமா அப்படின்ற உத்வேகத்தை எனக்கும் கொடுக்கும். ஒரு கவிஞராகவும் ஒரு சிறுகதையாளராகவும் நான் அறிஞ்சுக்கிட்ட நீங்க சிறுகதையில் எனக்கு புரியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஒரு 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 அடி பின்னால் இருக்கீங்க. அது என்ன சொல்றேன்னா, அது எனக்கு ஒரு அந்நியப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கு. அந்நியப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அது ரொம்ப பக்கத்துல இருந்து நான் பாக்குறேன். ஓ, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை உங்க சிறுகதையின் மூலமாக நான் அணுகுன முத்துராசா. அதே போல கவிதையில் நீங்க எனக்குள்ளாகவே இருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கையை தான் நீங்க எழுதுறத நான் பாக்குறேன். அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது எல்லாராலும் அந்த மாதிரி விஷயத்த சொல்ல முடியாது. ஒரு படைப்பாளி வந்து அவன் எழுதும் எல்லா படைப்புகள்லயுமே வாசகனை உள்ளுக்கு இழுத்துருவான்றது வேற. ஆனா அந்த வாசகனே நீதான்ப்பா, இது உன்னோட கவிதை தான்ப்பா, உன்னோட வாழ்க்கை தான்ப்பா அப்படின்னு நீங்க கவிதையில ஜெயிக்கிற இடம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியமான இடம். அந்த கவிதையிலிருந்து என்னால தள்ளி நின்று பார்க்க முடியல. உங்க சிறுகதையில் ஒரு பார்வையாளனாக என்னால் நுழைய முடியுது. அவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல,
ஆமால இப்படி மனிதர்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப பாவம் அப்படின்னு என்னால தள்ளி நின்னு என்னோட உணர்ச்சியை சொல்ல முடியுதே தவிர, உங்களுடைய கவிதைகள்ல இது என்னோட வாழ்க்கைப்பா, அந்த கடலுக்கிட்ட நான் இருந்தேன், அந்த அந்த குரல் என்னோட குரல் தான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குறீங்க. ஒரு கவிஞரா நான் ரொம்ப நெருக்கத்தை உணர்றேன் உங்ககிட்ட. ரொம்ப நன்றி தோழர். இது ஒரு வாசகனா உங்ககிட்ட பகிரணும்னு தோணுது. தொடர்ந்து எழுதுங்க. அடுத்து உங்களுடைய நாவல்ல ஒரு வாசகனான என்னையும் எங்களையும் நீங்க என்னவா ஆக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு மலேசியாவில் இருந்து. நன்றி. ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி. சற்று முன் உங்களிடம் பேசியவர் மலேசிய எழுத்தாளர். அவரும் வந்து 4 புத்தகங்கள், உங்களே மாதிரி 4 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. 2 குறுங்கதைகள், ஒரு கவிதை புத்தகம். சோ இன்னொன்னு வந்து கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்காரு. அவர்தான் தயாஜி அவர்கள். சரி, அடுத்ததான் நம்ம சேட் பாக்ஸ்க்கு போலாம். முதல் கேள்வி உங்களுக்கு, நீங்கள் அழகியல் அரசியல் சார்ந்த கவிதைகளில் எதை பற்றி எழுத விரும்புகிறீர்கள்? கவிதையை முதன் முறையாக எழுத தொடங்கிய போது எதை சார்ந்த கவிதைகள் எழுத சிரமப்பட்டீர்கள்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த கேள்வியில வந்துட்டு இந்த முதல் தொகுப்புல வந்துட்டு பிடிமனுக்கு வந்துட்டு ஒரு கவிஞர் வெயில் வந்துட்டு அணிந்துரை எழுதியிருந்தாரு, பிளர்பு எழுதியிருந்தாரு. அதுல ஒரு வார்த்தை ஒண்ணு போட்டிருந்தாரு. அது அது எப்பவுமே அடிக்கடி நினைச்சு பார்த்து ஒரு வார்த்தை என்னன்னா, வாழ்வுதான் இன்று உக்கிரமான அரசியல், அதை உலகில் ஏற்றி கொதிக்க விடுகிறான் கவிஞன் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதியிருந்தாரு. பிடிமன் தொகுப்பு எழுதியிருந்தாரு. அதுதான், அது அரசியல் வாழ்வு அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே ஒன்னாதான் பின்னி பிணைஞ்சுதான் இதாகிட்டே இருக்கு. நம்ம நேரங்கள்ல பொறுத்த வேணா பிரிச்சு வச்சுக்கலாம், அந்த மனநிலையை வேணா நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம். மற்றபடி நான் தனித்தனியா அதை பார்க்கல. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. லைஃப் அண்ட் பாலிடிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தாக்கம் செலுத்தி அது ஒரு பிணைந்த நிலையில தான் இருக்கு அது. ஆமா. இன்னொரு கேள்வி வந்துட்டு, ஆரம்பத்துல வந்துட்டு எதை எழுத நம்ம சிரமப்பட்டோம்னு கேட்டிருந்தாங்களா? அதுதான் நம்ம அதுதான் நம்ம ஆரம்ப நிலையில வந்துட்டு நம்மள அறியாமையும் இல்ல நம்மள அறிஞ்சுமே ஒன்னை போல ஒண்ணு எழுதி பார்க்க ஆசைப்பட்டுட்டே இருப்போம் இல்லைங்களா? ஒரு அந்த எழுத தொடங்கின அந்த ஆதி பருவத்துல வந்துட்டு நம்ம ஒன்ன போல ஒண்ணு எழுத ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளே கண்டடைறதுக்கு ஒரு கஷ்டமான சூழல் இருந்தது. அப்பதான் நம்ம அந்த பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி முடிச்ச அந்த காலகட்டத்துல வந்துட்டு ஒரு சுயத்தை கண்டடைகிறதுக்கு கஷ்டமா இருந்தது. சோ அடுத்தது கேள்வி வந்து டாக்டர் சாமிநாதன் அவர்கள் கேட்டிருக்காரு, கவிதையில் கருத்துகள், வார்த்தைகள் இந்த ரெண்டுல எது கவிதையை சுவையானதாக மாற்றுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்னு கேட்டிருக்காரு. ரெண்டுமே தான் சுவையா மாத்துறதா ஒண்ணு இருக்கும். அது நம்ம வார்த்தைகளை மட்டும் வச்சுட்டு பண்ணலைன்னா நம்ம கிட்ட இல்லாத வார்த்தைகள் கிடையாது. அதை வச்சுட்டு நம்ம ஒரு கவிதையை செஞ்சிட முடியாது இல்லைங்களா? அதுக்குள்ள என்ன இருக்கு, அந்த கரு என்ன இருக்குன்னு இருக்கு. அந்த கருவும் வார்த்தைகளும் சேரும் பொழுதுதான் அந்த அழகிகளும் அந்த வடிவத்துக்கு உண்டான விஷயங்களும் சாத்தியமாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்ன விட்டுட்டு ஒண்ணு பண்ண முடியாது. அது ரெண்டையுமே நம்ம சரியா கையாண்டுட்டா அந்த அந்த கவிதைக்கு உயிர் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். அடுத்ததாக யாராவது ஏதாவது கேள்வி வைத்திருக்கீங்களா? யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க தாராளமா கை தூக்கி கேள்வி கேட்கலாம். ஓகே, தனீஸ்வரி சதாசிவன் கேளுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் தோழர், சொல்லுங்க தோழர். வணக்கம் பிருத்திவி அண்ணா. அண்ணா, என்னோட கேள்வி என்னன்னா, அதாவது நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க உங்க கவிதை கூட ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன முறை, அதாவது ஒவ்வொரு கவிதையிலும் உங்களுக்குள்ளேயான ஒரு உரையாடல் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்படி ஒவ்வொரு கவிதையிலையும் ஒரு பயணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது, அந்த ஒவ்வொரு கவிதையிலும் முடிவடையும் பொழுது அந்த திருப்தின்ற விஷயத்தை எப்ப நீங்க வந்து உங்க மனசு உண்மையிலே உணரும்? நான் நினைச்சது இந்த கவிதையில வந்து பிடிச்சிட்டேன்ற அந்த ஒரு விஷயம் வந்து எப்ப உணர்வீங்க? அது முதல் முறையா எழுதும் பொழுதே இல்ல நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கரு நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த கருவை கண்டடைஞ்சிட்டா ஒரு திருப்தி மனநிலை வந்துடும். அதை நம்ம செய்ய எழுதி பார்த்துட்டா உடனே வந்துடும்.
ஆனா நம்ம எழுதி கருவா நமக்குள்ள அதை பிடிச்சிருவோம். எழுதி பார்க்கும் பொழுது அது ஒரு நிறைவு அடையாம இருக்கும் நமக்கு. இப்ப சமீபத்துல ஒண்ணு எழுதும் பொழுது அது ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருந்தது, வருடக்கணக்கா ஓடிக்கிட்டே இருந்தது. அது எழுதி கடந்த வாரம் தான் அது முழுமை அடைஞ்சது. அப்பதான் திருப்தி உணர்வே வந்தது அந்த கவிதைக்கு. அது கருவை கண்டடையும் பொழுதும், அந்த கண்டடைஞ்ச கருவை நம்ம எழுதி பார்க்கும் பொழுதும் சரியா வந்துருச்சுன்னா நமக்கு திருப்தி வந்துடும். எழுதி பார்க்கும் பொழுது நமக்கு வரலைன்னா அது அது அப்படியே தான் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது நமக்கு முழுமையடையாத தன்மை வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா தான் நமக்கு இருக்கும். அது நன்றிண்ணா. நன்றி நன்றி தோழர். ரைட், அடுத்ததாக யாராவது கேட்க விரும்புறீங்களா? இங்க மணி 9:30. கேள்வி மணி 7 வர்ற வரைக்கும் பிருத்திவி இப்படி வேணா கேட்கலாம். முத்து, அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகள் எப்படியான வெடிகுண்டுகளை கொண்டு வரும்ன்ற பயம் இருக்கா? அப்படிலாம் இல்லக்கா. எனக்கு இங்க தனி செய்திலாம் வந்திருக்கு. முத்துராசா அண்ணன் சிரிக்கும் போது மிகவும் அழகாக இருக்கிறார். அதெல்லாம் வந்திருக்கு. சரி, ரொம்ப நன்றி சொல்லிருங்க தோழர் உங்களுக்கு. கண்டிப்பா சொல்லிடுறேன். அடுத்த கேள்விகள் யாரும் கேட்க முனைகிறீங்க, உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா, மூன்றாவதா ஒரு கவிதையும் வச்சிருக்கேன். ஐ மீன் இதுக்கு மேல அவரை கவிதை படிக்க சொல்லி தொந்தரவு பண்ண மாட்டேன். இது என்னுடைய மூன்றாவதா வச்சிருக்கேன். ஆனா இது மட்டும். மும்மாத எடையுள்ள மழை 60 நிமிடத்தில் இறங்கியதில் எனது மகள்கள் இருவர் உப்பி வெடித்தனர். தப்பித்த நான் காலநிலை மாற்ற அகதியானேன். சுவாச சிலிண்டருக்குள் சத்திரம் தந்தது அரசாங்கம். சுவாச சிலிண்டருக்குள் சத்திரம் தந்தது அரசாங்கம். எப்பக்கமும் திறப்பில்லாத சத்திரத்தின் இரும்பு தோள்களை மயானத்து தேவதைகள் தட்டுகின்றனர். தேவதைகளோடு மகள்களும் வந்திருப்பதை தட்டும் தாளங்களில் அறிகிறேன். உயிரோடு இருந்த மகள்களுக்கு சன்னல் வைத்த வீடே பிடிக்கும். வெப்பமயமான எனது விரல்களால் சிலிண்டரில் பட்டச்சன்னல் கிழித்தேன். உள்ளே நுழைந்தவள்கள் சிதைவுற்ற கடிகாரம் போலிருந்த என்னை பாய்ந்து முத்தமிட்டனர். நன்றிண்ணா. என்னுடைய 3 ஆசையை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க இந்த வாட்டி. நன்றி தோழர். நன்றி தோழர். மிக்க நன்றி. அடுத்ததாக யாராவது ஏதாவது கேள்வி எடுத்துறீங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம் கவிஞர் அண்ணன். வணக்கம். அண்ணா, எனக்கு ஒரு கேள்வி. என்னன்னாக்கா, நீங்க கவிதையில வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை நீக்கிட்டு ஐயோ நீக்கிட்டோமே அப்படின்னு ஏதாவது கவலைப்பட்டிருக்கீங்களா அண்ணே? நான் நிறைய பட்டிருக்கேன் தோழர். அப்படியா? நீக்கிட்டோமே நீக்கிட்டோமே அப்படின்றது பிரசுரத்துக்காக சொல்லலை. ஏன்னா நம்ம எழுதுறோம், எழுதி அதை ஒரு ஒரு பிரசுரத்துக்கு நம்ம கொடுக்க போறோன்றப்போ இந்த வார்த்தை புரியாது, அதுக்காக அதை மாத்துவோம் அப்படின்ற அடிப்படையில சொல்லல. நான் கிட்டத்தட்ட அது நான் நிறைவோட தான் கொடுத்துருக்கேன். நான் எழுதி 2-3 தடவையோ இல்லை பல தடவை எழுதி பார்க்கும் பொழுது முதல் முறை ஒரு வார்த்தை போட்டிருந்திருப்பேன். அதை நான் என்ன காரணத்துக்கு எடுத்திருப்பேன் தெரியாது. அடுத்து ஃபைனலா முடிச்சு அனுப்புறப்ப நம்ம அந்த வார்த்தையை போட்டிருக்கலாமோன்னு தோணும். அந்த மாதிரி தோணி இருக்கு. ஆமா. நீக்கி வருத்தப்பட்டிருக்கீங்களா அவங்க கேக்குறாங்க. என்னோட கேள்வி இப்ப எனக்கு கேள்வி வந்திருக்கு. வலுக்கட்டாயமா சேர்த்துறீங்களா ஏதாவது வார்த்தையை? இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லாம? சேர்த்ததே இல்ல. நான் இல்லாத வரைக்கும் அப்ப திருப்தியா? ஆமா. இப்ப வரைக்குமே அந்த நீக்கிறது எடுக்கிறது நான் பண்ண விஷயம் தான். அது எழுதி பார்க்கும் பொழுது ஒரு கரு வந்துருச்சுன்னா அதை எழுதி பார்க்கும் பொழுது எடுப்பேன், சேர்ப்பேன். முடிச்ச பின்னாடி ஐயோ அதோ போட்டிருக்கலாம்னு ஒரு குழப்பம் வரும், சின்னதா ஒரு வார்த்தை இருக்கும். ஆனால் ஒரு புற உந்துதல் காரணமாகவும் இது கம்யூனிகேட் ஆகணும், இது பேசப்படணுன்றக்காக இந்த வார்த்தை சேர்க்கிறோம் அப்படின்னு நான் அப்படி எந்த உந்துதலையும் நான் பண்ணதே இல்லை. முழு சுதந்திரத்தோட தான் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். அடுத்ததாக யாராவது ஏதாவது கேட்க விரும்புறீங்களா?
கார்த்திகா சுப்பிரமணியம். தாராளமா கேளுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சரி, இப்பொழுது வந்து உங்க கவிதையை வாசிக்கிற நிறைய வாசகர்கள் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி நீங்களும் வந்து ஒரு வாசகரா இருந்து ஏதாவது ஒரு கவிஞர் வந்து முன்னோடியா எடுத்திருப்பீங்க, இல்ல அவருடைய கவிதை வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அப்படி ஒரு கவிதை பத்தியோ இல்ல ஒரு கவிஞர் பத்தியோ கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அதுதான் எனக்கு ஒரு ஒரு காலகட்டத்திலயுமே அப்படி அமைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றது, ஆரம்பத்துல பாதிப்புல சுயம்புலிங்கத்தினுடைய கவிதைகள், வெயில், நரன், கருத்தடையான், இந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க. இசையினுடையது எனக்கு ரொம்ப ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது. எப்படி சொல்ல, நிறைய அப்படி சொல்லிட்டே போலாம். ஒரு ஒரு காலகட்டத்திலயுமே அது நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? குறிப்பிட்டு என்னால சொல்ல முடியல, அது கிட்டத்தட்ட நிறைய இருக்கிறதுனால. அது மாறிட்டு. ஆமா 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 நம்ம மனநிலையை பொறுத்துதான். திடீர்னு நம்ம ரொம்ப ரொம்ப முன்னாடி வாங்கி வச்சிருந்ததை எடுத்து நம்ம வாசிக்க ஆரம்பிப்போம். திடீர்னு நமக்கு இப்ப தோணும், அது அது கூடவே பயணமாக்கிட்டு இருப்போம் மாத கணக்கா. திடீர்னு அதை ஓரமா ரொம்ப நாளா வச்சுட்டு. ஆமா ஆமா ரொம்ப நாளா ஒரு கருத்தோட திடீர்னு முரண்படுவோம். ஆமா. இப்ப சமகாலத்துல எழுதிக்கிட்டு இருக்கவங்களுடைய ஒரு கவிதை நெருக்கமா இருக்கும்போது அந்த கவிதையோட நம்ம பயணமாக ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நிறைய மூத்த கவிஞர்களும் சரி, பிரான்சிஸ் கிருபா, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ஐயப்பனுடைய மலையாள கவி ஐயப்பனுடைய இதோட சில காலம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஐயப்பன், பவித்ரன் தீக்குண்ணியுடையது, என்.டி. ராஜ்குமாரனுடையது, இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டே தான் இருந்தது. சூப்பர். சோ அடுத்தபடியாக யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? விக்னேஸ்வரி மணியம், சொல்லுங்க, கேளுங்க. வணக்கம் ஐயா. என்னுடைய கேள்வி, சில சமயங்களில் நீங்கள் எழுதும் கவிதை உங்களுடைய நோக்க பார்வை, வாசகர்களுடைய நோக்க பார்வை வித்தியாசப்பட்டிருக்கலாம். இதை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள்? அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒண்ணு எழுதியிருப்போம், அதுக்கு அதுதான் அந்த கவிதையினுடைய அழகே அதுதான் இல்லைங்களா? நம்ம ஒரு மனநிலையில எழுதியிருப்போம், அது வாசகனுக்கு வந்துட்டு வேற ஒண்ணா கடத்தப்படும். அந்த உரையாடல் நடக்கும் பொழுது நமக்கே அறியாத சில திறப்புகளை அந்த வாசகர்கள் கொடுப்பாங்க. நம்ம யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம் அந்த விஷயத்த. ஆனா நம்ம எழுதின கவிதையில நம்ம யோசிக்காத ஒரு விஷயத்த ஒரு வாசகர் வந்துட்டு நமக்கு கொடுப்பாரு இல்லைங்களா? அது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம எழுதுனதும் அந்த வாசகரனுடைய மன ஓட்டமும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிரும். அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். வெவ்வேறு கோணங்கள்ல வாசகர்கள் அணுகும் பொழுது நமக்கு நிறைய கற்றல்கள் கிடைக்கும், நமக்கு நிறைய ஆச்சரியங்களும் இருக்கும். நம்ம தொட்டு பார்க்காத விஷயத்த எப்படி இவங்க தொட்டு பார்க்க முடிஞ்சது அப்படின்றது, அதுதான் ரொம்ப அழகுன்னு கூட நான் நினைக்கிறேன். சரிங்க, உங்களுக்கு நேரம் இருந்தா இன்னும் 2 சேட் பாக்ஸ்ல இருக்கு, பேசலாம். ஓகே. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள் கவிதைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த, உங்களை பாதித்த ஒரே ஒரு கவிதை, அதன் காரணம் கேட்டிருக்காங்க. அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து, உங்கள் கவிதையின் முதல் விமர்சகர் யார்? எழுதியதும் இவங்க கிட்டதான் முதல்ல காட்டணும், அவங்களது கருத்துக்கள் அறியணும்னு நீங்க யாராவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. என்னோட இதுல பிடிச்ச கவிதை வந்துட்டு எப்படி சொல்ல, நிறைய இருந்தது. பிடிமன்ல ஒரு கடைசி கவிதை ஒண்ணு இருக்கும். அது வந்துட்டு நிறைய பேத்துக்கும் அது ரொம்ப தொடர்புபடுத்திக்கிற முடிஞ்சாதான் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு 1435.91 ஏக்கர் கண்மாய் காத்தோடு மல்லுக்கட்டி எரிகிறது ₹1 சூடத்தி உடம்பு. இந்த இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணா இருக்கும். அப்புறம் இப்ப கழுமரத்துல வந்துட்டு ஒரு இறுதி கவிதை ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். கழுவின் தலையான எலுமிச்சையை
குறிவைத்து தகர்த்து ஆடுகின்றனர் கவட்டை குழந்தைகள். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அதான் ஒரு இதுலயுமே நிறைய இருக்கு சின்ன சின்னதா. அப்புறம் கவிதை எழுதிட்டு நண்பர்கள்ட்ட காட்டுவேன். அப்புறம் கிருத்திகாட்ட காட்டுவேன். அவங்க என்னுடைய ஃபியான்சி, அவங்ககிட்ட காட்டுவேன். இதெல்லாம் இது பண்ணுவேன். சூப்பர். இளமாறன் நாகலிங்கம் கை உயர்த்துறீங்க, நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் வணக்கம் பிருத்திவி. வணக்கம் தோழர். தோழர், எனக்கு ஒரு கேள்வி எப்படின்னா, இப்ப நீங்களா இருக்கட்டும் அல்லது இது சரியான முறையான எனக்கு தெரியல. எப்படின்னா, ஒரு கவிதை நம்ம எழுதுறோம். நம்ம எழுதிய பிறகு நம்மளுக்கு பார்க்க நம்ம ஒரு சூழல்ல அமர்ந்து அந்த கவிதையை நம்ம உள்ள இருந்து வந்து எழுதுறோம். அந்த ஒரு கவிதை வந்து தொகுப்பா நூலா வெளியாகும் பொழுது அது ரசிகர்கிட்ட போகும் பொழுது அல்லது வாசிப்பவர்கள் போகும்பொழுது அந்த ஒரு சில முரண்பாடுகள் இருக்கும்ல. ஏன்னா இப்ப நம்ம எழுதிட்டோம், வெளியிடும் போது ஒரு சில மாற்றங்கள் நிகழ்த்தினா இவங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி நம்மளோட எழுத்தனமே மாத்தி கொடுத்தோமா அவங்களுக்கு கொஞ்சம் ரசிப்பாங்க. அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு உண்டா? அந்த மாதிரி விட்டு கொடுத்தது வந்து சரியாகுமா? நான் இப்ப வரைக்கும் அப்படி பண்ணது இல்ல. இப்ப வந்த தொகுப்புகள் அத்தனையுமே வந்துட்டு முழுக்க முழுக்க அவ்வளவு சுதந்திரத்தோடையும் அந்த தொகுப்பை கொண்டு வர்றப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கும். அந்த புகைப்படங்கள் தேர்வு செய்யற ஸ்ரீதர் பாலசுப்ரமணியத்தினுடைய புகைப்படங்கள், ஓவியர் மணிவண்ணன், அந்த வடிவமைப்பு செய்யக்கூடிய மகேசனன், நரண்ணன் கூட உரையாடல்கள், அதை கொண்டு வரும் பொழுது அந்த காலகட்டம் முழுக்கமே ரொம்ப பயங்கர ஒரு சந்தோஷமான காலமா இருக்கும். அந்த தொகுப்பு வெளிவந்த உடனே அது முடிஞ்சிடும் இல்லைங்களா? ஆனா அந்த காலகட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நான் கட்டுப்படுத்திக்கிட்டதே கிடையாது. இப்படி கொடுத்தா பிடிக்குமே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டதே கிடையாது. எனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்குறேன். அது மக்களுக்குமே அது பிடிக்குது. அது ரொம்ப சந்தோஷம் தான். அது அப்படி நான் பண்ணது இல்லைன்னு தோழர். நன்றி நன்றி தோழர். ஆமா, அப்படி பண்ற தவறுன்னு நான் சொல்ல வரல. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா? மன விருப்பங்கள் இருக்கும். அதை எடிட் பண்ற விதமாகட்டும், அதை பண்ணக்கூடிய விதமாகட்டும், பாடுபொருட்கள் சார்ந்து வைக்கக்கூடியதாகட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மன விருப்பம் இருக்கும். எனக்கு வந்துட்டு அந்த அந்த ப்ராசஸ் வந்துட்டு அந்த தொகுப்பை கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ் காலம் இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். நன்றி நன்றி தோழர். ஏன்னா சமீப காலத்துல உங்களோட படைப்புகள் நான் வாசிந்திருக்கேன். உங்களோடையும் தோழர் சா துரை அவர்களோடையும். ஏன்னா உங்களோட வந்து எனக்கு உங்களோட அந்த 4 நூலாலேயும் முகப்பு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈர்ப்பு இருக்கும். நம்ம கவிதை தொகுப்புக்கு அந்த ஈர்ப்பு தானே ரொம்ப முகாமையான ஒண்ணு. அது ரொம்ப பிடிக்கும் தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். வாழ்த்துக்கள் தோழர். அடுத்த வடிவமைப்பாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் காரணம். ஆமா, நிஜமா ஓவியர் மணிவண்ணன் அவர்களுக்கு வந்து மலேசியாவில நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. நானே அந்த சற்றே பெரிய நிலக்கரி துண்டுன்ற புத்தகத்துக்கு ஒரு சற்றே பெரிய நிலக்கரி துண்டு தொகுப்பு ரொம்ப நிறைய படைப்புகளுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐயாவிடம் கவிஞர் முத்துராசா அவர்களிடம் கேட்பதற்கு கேள்வி. ஓகே, இன்னொரு கேள்வி வந்துருச்சு. சோ கவிதை இசையுடன் சேர்த்து பாடல் ஆகிறது என்றால் இசைக்கு ஏற்ப கவிதை எழுத ஏதேனும் பயிற்சி உள்ளதா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்டா கேக்குறாரு? அந்த நான் எழுதியிருக்கேன்னு கேக்குறாரா இல்ல பொதுவா கேக்குறாரா? பொதுவா கேக்குறாருன்னு நினைக்கிறேன். அது பயிற்சி இருக்கும் தோழர். பாடலாசிரியர் பயிற்சி இல்ல அது? பாடலாசிரியர், ஆமா. அது நம்ம சந்தத்துக்கு ஏத்த மாதிரி எழுதுறதுக்கு பயிற்சிலாம் இருக்கும் தோழர். நிஜம்தான். வேற எந்த கேள்விகளும் இல்லை என்றால் இந்நிகழ்வு இனிதே ஒரு நிறைவை நாடுகிறது. வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நான் கேட்ட உடனேயே ஒரு நிமிடம் மறுப்பு தெரிவிக்காமல் இன்று வரை இருந்து முழுசா நடத்தி கொடுத்ததுக்கு கவிஞர் முத்துராசா குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு கிடைச்சிருக்கிறது இன்னைக்கு. சோ மிக்க நன்றிண்ணா. வந்து ரொம்ப நன்றி தோழர். அது நிச்சயமா நானுமே வந்துட்டு மலேசிய இயல் மன்றம், கவிமூன்றில் நண்பர்களுக்கு, தோழர் பிருத்திவிராஜ், அக்கா பொன்கோகிலம், பேராசிரியர், இந்த அமைப்புல இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே, எல்லா நண்பர்களுக்கும், இந்த கலந்துரையாடல் நிகழ்வுல கேள்விகள் கேட்டவங்க, கலந்துக்கிட்டவங்க எல்லா பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை நான் சொல்லிக்கிறேன்.
ரொம்ப அருமை. சந்தோஷமான ஒரு கொடுமையா தான் இது எனக்கு அமைஞ்சது. ஆமா. அது நான் ஒரு அனுபவ பகிர்வு வந்துட்டு பகிரும்பொழுது நான் தனியா இந்த கூடுகையில நான் உணரல. நான் ஒரு வேற ஒரு ஆளா நான் அந்த இடத்துல உணரல. அ ரொம்ப நெருக்கமா தான் நான் உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஓகே. நிச்சயமா தொடர்ந்து பயணிப்போம் தோழர். எல்லாம் பயணிப்போம். ரொம்ப எனக்கும் சூப்பர். சந்தோஷம் வந்ததுல கலந்துக்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. சூப்பர். மிக்க நன்றி. உங்களுடைய அடுத்த படைப்புக்காக நாங்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கின்றோம் ரொம்ப என்று நன்றி கூறிக்கொண்டு தோழர். நன்றி தோழர். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மிக்க நன்றி. 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 ஓகே. ரெக்கார்டிங் நன்றி. தாராளமா போயிட்டு வாங்க.